ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரவேன். நாம் இப்பொழுது கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் போன பாகத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இறந்தவுடனே அவனை பற்றி நல்ல விஷயத்தையே அவன் பாடி இங்கே உடல் கிடக்கும்போது பேசணும். அவனை பற்றி ஏதான இது பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது. எவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி அவனுக்கு மகனோ யார் அவனுக்கு காரியம் செய்கிறாங்களோ அவங்க 10 நாள் அந்த காரியத்தை விடாமல் செஞ்சு அவனை நல்ல வழி போகிறதுக்கு இது பண்ணணும். 10 நாள் கருமூலை செய்யாவிட்டால் மாய்ந்தவன் சரீரம் பெற முடியாமல் இருக்கும். இந்த சரீரம் இங்கே அழிஞ்சு போயிடுது, அங்கே இன்னொரு சரீரம் கிடைக்குது. அதை 10 நாள் காரியம் பண்ணும்போது தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார். மேலும் தனுர்வேதம் உணர்ந்த வில்லாளன் ஒருவன் குறிவைத்து அம்பை எய்தால் அந்த அம்பானது குறி தவறாமல் குறித்த இடத்தில் தைப்பது போல கலைகள் உணர்ந்த சத்புத்திரன் மரித்த தன் தாய் தந்தையருக்கு கர்மங்களை செய்தால் அக்கர்ம பயன்கள் அவர்களை தவறாமல் சென்றடை. மரித்த ஜீவன் 3வது நாள் நீரிலும் 3 நாட்கள் அக்கினியிலும் 3 நாட்கள் ஆகாயத்திலும் 1 நாள் தனது வீட்டிலும் ஆவியுருவில் வசிப்பான். முதல் நாளிலும் 3வது நாளிலும் 5வது நாளிலும் 7வது நாளிலும் 9வது நாளிலும் 11ஆம் நாளிலும் நவசிரார்த்தம் செய்ய வேண்டும். முதல் நாளன்று எந்த இடத்தில் தர்ப்பணம் முதலியவை செய்யப்பட்டனவோ அதே இடத்தில் மற்ற 10 நாளும் செய்ய வேண்டும். 10 நாள் கிரியையிலையும் 10 நாட்களிலும் செய்ய வேண்டும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்களில் எந்த குலத்தவருக்கு எத்தனை நாட்கள் அசௌசம் அதாவது தீட்டு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நாட்களும் பிண்ட தர்ப்பணம் செய்தல் வேண்டும். அது அவசியமாகும். அவங்க குல வழக்கப்படி அதை பண்ணணும். எந்த திதியில் ஒரு ஜீவன் மரிக்கிறானோ அந்த திதியில் மாசிகம் செய்தலும் அவசியம். 11ஆம் நாள் பலகாரத்தோடு சோறு சமைத்து நார்ச்சந்தியில் கொட்டி ஸ்நானம் செய்ய வேண்டும். ஒருவன் அதிக வருத்தப்பட்டு இறந்து விட்டான் என்றால் அவனை குறித்து ஏகோதிஷ்ட சிரார்த்தத்தை சத்திரியன் 12வது நாளிலும் வைசியன் 15வது நாளிலும் செய்ய வேண்டும். இதெல்லாம் யார் செய்ய வைக்கிறாங்களோ அவர்கிட்ட சொன்னாக்க அவங்க வழிகாட்டுவாங்க. தாய் தந்தை மரித்தாலும் மகவு பிறந்தாலும் சூத்திர குலத்தாருக்கு 1 மாதம் வரையிலும் அசௌசம் உண்டு. சூத்திரன் 15 நாட்களுக்கு பிறகு ஏகோதிஷ்ட சார்த்தம் செய்ய வேண்டும். ஒருவன் இறந்தால் 10 நாட்கள் தீட்டுடைய அவனுடைய தாயாதிக்காரர்கள் கர்மம் முடிந்த பிறகு 3 மாதங்களுக்குள்ளாக இறந்த செய்தியை எப்போது கேட்பினும், அப்போது கேட்கலன்னா 3 மாதத்துக்குள்ளே எப்போ கேட்டாலும் அத்தாயத்தானதுக்கு அதாவது அந்த தாயாதிக்கு 3 தினம் தீட்டு உண்டு. எப்போ கேட்குறானோ அன்னிலேருந்து 3 மாதத்திற்கு பிறகு 6 மாதங்களுக்குள்ளாக கேட்டாலும் 1 வருஷத்திற்குள் கேட்டால் 1 தினம் மட்டுமே தீட்டு உண்டு. 1 வருஷம் முடிந்த பிறகு கேட்டால் கேட்ட உடனேயே ஸ்நானம் மட்டும் செய்தல் போதும். இந்த விதி எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவாகும். வைனதேயா, முன்பே சையாதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். எந்த புருஷனும் அன்னதானத்தை தன் கையாலேயே செய்ய வேண்டும். நல்ல மரத்தில் கட்டில் செய்து சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் பூண்கள் போட்டு முத்து மாலைகளாலும் மலர் மாலைகளாலும் அந்த கட்டிலை அலங்கரித்து பாயில் விரித்து தீபம் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் இவற்றுடன் நறுமணனுடைய மற்ற யாவும் நீருடன் செம்புத்தாலியும் அலங்காரத்திற்கு லீலார்த்தமாகவும் ஸ்திரீ புருஷர்களுக்கு வேண்டியவைகளை அந்த கட்டிலில் வைத்து நவகிரகங்களை பூஜித்து சிவன் முதலிய தேவர்களும் பார்வதி முதலிய தேவமங்கையரும் லட்சுமி நாராயணரும் இந்த செய்யாதானத்தால் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி யோக்கியனாகவும் குடும்பஸ்தானமாகவும் உள்ள உபாத்தியாயனுக்கு தானம் செய்து அவனை வலம் வந்து சேவிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு முறை. அதாவது சொல்கிறார். கருடன் முராரியை நோக்கி, சர்வேசா, தாயை பெற்றவளும் அவளை பெற்றவளும்
தந்தையை பெற்றவனும் அவனை பெற்றவனும் அவனை பெற்றவனும், அதாவது தந்தை தாத்தாங்க சொல்கிறது, தாத்தா பாட்டனார், அது மூணு இதையும் இருக்கும் பொழுது தாயாவது தந்தையாவது இறந்து விட்டால், இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது தாயாவது தந்தையாவது இறந்து விட்டால் அவர்களுக்கு புத்திரன் எவ்வாறு பிண்டம் சேர்க்க வேண்டும், இந்த விஷயத்தை அடியனுக்கு கூற வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு பகவான் கூறலானார், வைனதேயா, தாயின் தலைமுறையிலும் தந்தையின் தலைமுறையிலும் உயிருடன் இருப்பவர்களுக்கு மேலே 3 தலைமுறை பிதர்களின் பிண்டத்தோடு இறந்தவனின் பிண்டத்தையும் சேர்க்க வேண்டும். பிண்டம் உண்ணும் பிதுரர் 3, யாசகர் 3, லேபகர் 3 பேர், பிண்டம் போடும் பந்தியில் வருவோன் ஒருவன். இவ்வாறு தந்தையின் மரபிற்கு 10 பேர்களும் உள்ளார்கள். இதெல்லாம் செஞ்சு வைக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒருவன் மரித்து பிதர்களோடு சேர்ந்ததும் 4ஆம் பாட்டம் முதல் தியாசகன் ஆகிறான். 3ஆம் தியாசகன் முதல் லேபகன் ஆகிறான். அதாவது இங்கே ஒருத்தர் போன உடனே அவருக்கு இந்த இதெல்லாம் போட்ட உடனே அதுக்கு மேலே உள்ளவர் இந்த கதியை அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லி ஐதீகம் அதுதான் சொல்கிறார். பந்தியில் வருவோன் வராமல் ஒழிகிறான். அதாவது 3ஆம் லேபகன் பந்தியில் வருவோன் ஆகிறான். பந்தியில் வருவோன் வராமல் ஒழிகிறான். புத்திரன் சார்த்தம் செய்தால் மாண்டு போன தந்தை மகிழ்ந்து அந்த புத்திரனுக்கு ஒரு புத்திரனை தருகிறான். சப்போஸ் குழந்தை பாக்கியம் இல்லைன்னாக்க இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சார்த்தத்தெல்லாம் ஒழுங்காக பண்ணாக்க அவங்களோட ஒரு நல்ல எண்ணத்தினால இவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாத்தம் செய்வதில் பிதர்களுக்கு திருப்தி உண்டாதாண்டி செய்பவனுக்கு மிக்க பயன் உண்டு. அவங்களுக்கு திருப்தி, பட் செய்கிறவனுக்கும் பலன் உண்டு. அவிட்ட முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 5 நாட்கள் சிறப்பானவை அல்ல. அந்த 5 நட்சத்திரங்களில் மரிப்பவனுக்கு உடனடியாக சமஸ்காரங்களை செய்யலாகாது. அந்நட்சத்திரங்கள் கழிந்த பிறகே சமஸ்காரங்களை செய்ய வேண்டும். உயிர் நீங்கிய பிறகு தேகத்தை வைத்திருக்க சிறிதும் அமையாது. அது டைம் அதுமாரி இது பண்ணால் அதெல்லாம் அமையாமல் போகும். ஆகையால் உடனே சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். உடனே அதுக்குள்ள காரியத்தை பண்ணிடணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் அந்த இது சம்பந்தம். தனிஷ்டா பஞ்சகத்தில் இறந்த தோஷ நிவர்த்தியின் பொருட்டு சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி சில கருமங்களை அதிகமாக செய்தல் வேண்டும். அதுமாரி அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் சொன்னாங்க இல்லையா, அவிட்ட முதல் ரேவதி நட்சத்திரம் வரை அதேமாரி இருந்தாக்க சில விசேஷமான இதை பண்ணணும். மேலே சொன்ன 5 நட்சத்திரங்களும் இறந்தவர்கள் நற்கதியை அடைவார்கள். ஆகையால் எள்ளும் கோவும் இரண்யமும் நெய்யும் தானம் கொடுக்க வேண்டும். கனிஷ்டா பஞ்சகத்தில் மாய்ந்தவருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியபடி செய்யாவிட்டால் கர்மம் செய்யும் கர்த்தா துன்பம் அடைவான். இந்த 5 நட்சத்திரத்தையும் இது பண்ணவங்களுக்கு மேற்கண்டபடி செய்யலைன்னாக்க இவனுக்கு துன்பம் வரும். வேதத்தை உத்தேசித்து செய்யப்படும் சாத்தத்தில் பிராமணர் ஆசீர்வதித்தலும் அன்னவர் சேமம் கோருதலும் இரட்டை குசையையும் பணவமும் ஓமமும் எச்சிலையும் நாய் நுகரலாகாது. நாய்கிட்ட போட்டக்கூடாது எச்சை இதெல்லாம் என்ற விதியும், சேஷத்தை உண்டலும் விகிரமும் ஸ்வதா என்ற சத்தமும் பிதுர் சப்தமும் உடன் சொல்லுதலும் ஆவாகனமும் நமஸ்காரமும் எல்லை வரையில் பின் செல்லுவதும் வலம் வருவதும் சம்பிரதாயப்படி புண்டரம் தரித்தலும் அக்கினியில் பூர்ணாகுதி செய்தலும் ஏகோதிஷ்டமும் ஆகிய இந்த 18ம் வேண்டுவதில்லை. இதெல்லாம் செஞ்சு வைக்கிற வாத்தியாருக்கு தெரியும், நம்மளுக்கு இது புரிகிறதில்ல. அவங்க மறுபடி செய்கிற இவங்களை நம்ம நியமித்தோம்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட கைடன்ஸ் படி நம்ம இதெல்லாம் செய்யணும். இதை அறியாமல் இவற்றை செய்தவன் நரகம் அடைவான். அதனால் அது தெரிஞ்சவங்கள வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும். கருடா, ஒருவன் மரித்தவுடன் அவனது கால்களையும் கைகளையும் கட்ட வேண்டும். உறவினரெல்லாம் சவத்தின் அருகிலேயே இருக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு சவம் கிடந்தால் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சோறும் நீரும் உண்ணலாகாது. அவர்கள் சோறும் நீரும் உண்டால் மாமிசம் உண்ட தோஷமும் இரத்தம் பருகிய தோஷமும் அடைவார்கள். தாம்பூல தாரணமும் செய்யக்கூடாது. தாம்பூலெல்லாம் போடக்கூடாது. தந்த சுத்தியும் செய்யலாகாது. இரவில் பிணங்கிடக்கும் போது ஆண் பெண் கூடி இன்புறுதல் கூடாது என்றார் பகவான்.
என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத விவரமாக ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு எடுத்துரைத்தார். இந்த பாகத்தை தொழில் முடித்து அடுத்தது பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.